இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1ல தேர்ட் சம் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பி கிராஸ் ஏன் ஓட ஆன்சரை கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து ஏவும் பியும் கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம நார்மலாக ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவில் ஒரு 2 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா இதையும் பியில் இருக்க ஒரு 2 எலமெண்ட் இருக்கும். இது ஃபஸ்ட் எலமெண்ட்டோட செகண்ட் இருக்க 2 எலமெண்ட்டையும் க்ராஸ் பண்ணும். அதுலேருந்து நம்மளுக்கு 2 ஆன்சர்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் இதிலேருந்து நம்ம இது 2 பண்ணுவோம். அதுலேருந்தும் நம்மளுக்கு 2 ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா 1,3 1,4. அப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்க 2 இந்த 1ம் சிமிலராக தான் இருக்கும். செகண்டாக வர டிஜிட் தான் மாறும். ஸோ அதுதான் நம்மளுக்கான செகண்ட் செட்டாக இருக்கும். இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது இங்கேயும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் சேமாக இருக்குது. இப்போ வந்து பி கிராஸ் அதனால் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது பி தான். நம்ம கன்ஃபியூஸ் ஆகி ஏன்னு சொல்லி எழுதிடக்கூடாது. பி வந்து ஒரே இதை தான் திரும்பி ரிப்பீட் ஆகிருக்கு. -2 -2 செகண்டாக இருக்க எலிமெண்ட் தான் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஏ கீழே எழுதிக்கிறோம். பி வந்துட்டு -2 அது ஒரு இது கண்டுபிடிச்சிட்டோம். அண்ட் தென் செகண்டாக இருக்க எலிமெண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. என்ன ஆகிருக்கு? 3யும் 4ம் 3 4 வேறு ஏதாவது திரும்ப வருதா? இல்லை. அடுத்த இதுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்போது ஏன்றதுல 2 தான் இருக்குது. அடுத்து பியில் 0 0 2 0 வந்துருக்கு. அப்போது ஒரு 0 இங்கே எழுதிக்கிறோம். அடுத்து இதில் ஒரு 3 இன்னொரு 3. அப்போது 3 வந்து 2 நம்பர்ஸோட க்ராஸ் ஆகியிருக்கு. அப்போது நம்ம 3யவும் கூட எழுதிக்கிறோம். ஸோ அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. பியோட வேல்யூ இது, ஏவோட வேல்யூ இது. இது ரொம்ப சிம்பிள். ஆனால் என்னென்னா நம்ம பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு இருக்க எலிமெண்ட்டை பின்னு எடுத்துக்கணும், செகண்டாக இருக்க எலிமெண்ட்டை ஏன்னு எடுத்துக்கணும். சப்போஸ் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டா தப்பாயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.